எனதருமை தாய்மார்கள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி நம் தமிழ் குடி. நீலவண்ண கடல்களை ஆடையாக்கி நெடுமலைகள் அனவனத்தை முடியில் சூட்டி வேலமனும் முத்தமிழா. அத்தகைய காவியங்கள் இலக்கியங்கள் எந்நாளும் முன்னே போற்றி காக்கும் இரண்டறியாம் திருக்குறளும் அகம் 400 புறம் 400 மங்காதாண்டொரு நாள். எங்கெங்கும் நோக்கினும் சீராக இருந்தகளால் தப்பாக சீற்றம் கொண்டது சீறியிருந்தது நாடே புனக்குயில் காடாகிவிட்டது. எங்கே ஒருவன் கட்டிடங்காலை தண்ணி தமிழ் வீரன் சிங்கரன போற்றி சீறி எழுந்தார். அதைத்தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடியென வாழ்த்தி வருகின்றோம். கற்புக்கரசி கண்ணகியை பழித்துரைத்த வடநாட்டு கனக விஜயனை போருடை வென்று இமயத்தின் உச்சியிலே கண்ணகி சிலவடித்தான் சேர மன்னன் செங்குட்டுவன் செந்தமிழ் வீரன். ஏன் சீறி வந்த புனிதனை அடித்து விரட்டினால் துரத்தினால் தில்லையடி வள்ளியம்மை ஜான்சி ராணி. இன்னொருத்தி பார்மணமான தன் மகன் பாலகன் கையிலே வீரவாள் கொடுத்து போருக்கு போய் என்றார். தன் மகன் போரிலே மாட்டிவிட்டான் என்ற செய்தி அறிந்து போரிலே தோற்று போய் புறமுதுகில் வேல்வாய்ந்து இறந்திருந்தார். ஒரு கோலைக்கு பால் கொடுத்த என் கொங்கையை அறுத்தெறிவேன் என்று ஆதரித்து ஓடினாள் தேடினாள் போர்க்களம் என்றார். தன் மகன் மார்பிலே வேல்வாய்ந்து இறந்திருப்பதை கண்டு மகனே உன்னை பெற்ற போது இருந்த மகிழ்ச்சி விட இப்போதுதான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார். அத்தகைய கண்ணகியின் வழிவந்த எருமை தாய்மார்களே, நாடகம் என்பது வெறும் நகைச்சுவை மட்டும் அல்ல. நடந்த வரலாறுகளை நடிப்பின் மூலம் பல பேர் மத்தியில் நடித்து காட்டுவதுதான் நாடகம். உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும்.
சொல்வார்கள். அந்த ஹரி நாராயணன் வாழும் இடம்தான் நாரத்தமலை. இந்த நாரத்தமலை அருகாமையில் உள்ளதுதான் தெலுங்காபுரி சீமை. இந்த தெலுங்காபுரி சீமையை கோட்டை பெருமாளாகிய நானும் எனது மனைவி கோட்டை கருப்பாயும் நல்லாட்சி செய்துதான் வந்திருக்கிறோம். வாழையடி வாழையாக எங்களது வம்சம் அந்த ஆசனத்தில் அமர்ந்து மக்களுக்காக நல்லாட்சி புரிந்து வந்தாலும் எங்களுக்கு வயதாகிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அன்றாடும் அந்த ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியை வணங்காத நேரமே இல்லை. எனது மனைவி கோட்டை கருப்பாயோ அந்த ஆதிசக்தியான அந்த சக்தி தேவியை அன்றாடும் சக்தி தேவி பட்டையாக இருந்து வணங்கி வருகிறார். எங்களுக்கு பிறகு எனது மனைவி ஒரு 50 வயது ஆகிவிட்டாலே பெண்களுக்கு மாதவிடை மாறிவிடும் என்று சொல்வார்கள். அப்படி இருக்க இவ்வளவு வயதாகி எனது மனைவி கற்பம் இல்லாமல் இருக்கிறார். அயல்நாட்டு மன்னர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? கோட்டை பெருமாள் மக்கள் எல்லாம் ஆமாவி, பிழையில்லா பெருமாவி. அதனால் தான் என்ன போன ஜென்மத்தில் என்ன துரோஷம் செய்தாரோ இந்த ஜென்மத்தில் அவர் அனுபவிக்கிறார் என்று ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஸ்ரீமன் நாராயணன் அந்த சக்தி தேவியும் கைவிடவில்லை. இந்த வயதிலும் எனது மனைவி நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு பெண் நிறைவாத கர்ப்பிணியாக இருந்தாலும், ஆண்டியாக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும், நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கும் இடத்தில் எந்த நேரத்தில் கட்டிய கணவன் அருகாமையில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அதனால் தான் மாதத்தில் 2 தடவை மார்வேடம் தரித்து இந்த தெலுங்காபுரி சீமையை நகர சோதனை செய்து வருவோம். நானும் எனது அமைச்சரும். ஆனால் அமைச்சர் மற்றும் நகர சோதனைக்காக சென்றிருக்கிறார். அவர் வருகையை நான் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறேன்.